Darshan PR, please talk about healthcare systems and hospital expenses and procedures in US. I've heard they are very expensive despite taking health insurance. How do people manage during medical emergencies? ஸோ லிவிங் அப்ராடுக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் தர்ஷன். ரொம்ப நாளாக இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இதுலேயே நம்ம வந்து ஓல்டேஜ் பற்றியும் சொல்லலாம், அது எண்டில் வரட்டும். இப்போ நம்ம வந்து லிவிங் அப்ராடில் வந்து நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அது பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். நான் ஏன் அங்கே பார்க்குறேன்னா வினோத் உட்காந்துருக்காரு. அவர் வந்து எனக்கு ஓகே கொடுக்குறாரான்னு பார்க்குறேன். இந்த டாபிக் ஓகேயா வினோத்? கொடுத்துட்டாரு. ஓகே. Please talk about healthcare system and hospital expenses and procedures in USA. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் a big problem. in the sense அஃபோர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். கனடாவில் இருக்கிறவங்களுக்கும் யூகேயில் இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் வந்து இஸ் பார்ட் ஆஃப் தேர் லைஃப் தேர் பிகாஸ் தே பே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ், வேட் பே பண்ணுவாங்க. அண்ட் தே ஹாவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்க்ளூடட் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஃபார் தெம் as part of their life living there. US பொறுத்த வரைக்கும் I think each person would have to spend somewhere in the range of $1,000 to $1,200 per month here if you want a decent PPO, HMO or PPO. கொஞ்சம் கைசர்னு ஒன்று இருக்குது. கைசரில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக பே பண்ணுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? $200 மந்த்லி per paycheck. அப்போ ஒரு $400 per month. ஸோ பர் பேச்செக் வந்து $400 அவங்க பே பண்ணுவாங்க. கைசர் சில பேர் போவாங்க. ஸோ கைசர் வந்து எப்படின்னா, கைசர் I'll talk about things that happen in US. கைசர் is like a hospital. It's a group of medical services that they offer and everything is under their platform. It's like Trader Joe's. If you go in, everything will be in their own brand name. Saravana store. அதான் ட்ரேடர் ஜோன் இந்த ஊரில் சொல்கிறேன், கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். ஸோ எல்லாமே அவங்களோட ட்ரேட் நேம்லேயே இருக்கும், அவங்களோட ஓன் இதுலேயே இருப்பீங்க. ஃபார்மசிலேருந்து டாக்டர்லேருந்து ஸ்பெஷாலிட்டி கேர்லேருந்து எல்லாமே நீங்களே அதிலே பார்த்துப்பீங்க. ஆனால் ப்ரிவென்டிவ் கேர் வந்து ரொம்ப கம்மி. யூ கேன் கோ ஒன்லி ஒன்ஸ் ஃபார் யுவர் ஆனுவல் செக்அப் அண்ட் யூ கேன் டூ லைக் அந்த பேசிக் ப்ரிவென்டிவ் கேர் இருக்குது. அன்லஸ் யூ ஹாவ் சீரியஸ் இல்னஸ் அண்ட் யூ வாண்ட் டு ப்ரூவ் தட் யூ ஹவ் சீரியஸ் இல்னஸ், அது பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் கைசர்லேயே கொஞ்சம் ஹை எண்டும் இருக்குது, ப்ரீமியம் ஏதோ ஒன்று இருக்குது. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த நல்ல டீசெண்டான கவரேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேர் வந்து ஓல்டேஜுக்கு. அது கடைசியாக நான் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம இதிலே ஆட் பண்ணிடலாம் ஸோ தட் அவங்க அதை கவர் பண்ணிடலாம். ஓல்டேஜ் பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன், தொடர்ந்து வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அடுத்தது நம்ம எல்லாம் இருக்கிற சட்டர். நாங்கள் வந்து பேலோ ஆல்டோ மெடிக்கல் ஃபவுண்டேஷனுடைய குரூப்பில் இருக்கிற சட்டர். அதான் இல்லை, அது ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்கிறீங்க. நான் வந்து சட்டர் குரூப்பில் இருக்கோம். நாங்கள் வந்து பேலோ ஆல்டோ மெடிக்கல் கேர்னு ஒன்று இருக்குது. ஸ்டான்ஃபோர்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட அந்த பேலோ ஆல்டோ மெடிக்கல் கேர், அவங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கோம். நம்ம எல்லாரும் வி கம் அண்டர் தட். நம்மளோட சட்டர் கோல்டு, பேம்ஃப், அவங்க எல்லாம் இல்லை. ஐம் கிவிங் தம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கலிஃபோர்னியா. ஸோ இப்போ நம்ம இருக்கிறதுல வந்து யுனைடெட் ஹெல்த் கேர்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். தட் இஸ் அவைலபிள் த்ரூ அவுட் US. இன் தட் வி ஹாவ் த PPO பிளான், கரெக்ட்? ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பிளான் இருக்குது. நம்ம வச்சுருக்கிறது அதிலே வந்து மேக்ஸிமம் என்ன கவரேஜ் வேணுமோ அதை வச்சுருக்கோம். ஸோ இந்த கவரேஜில் என்ன ஆகுதுன்னா, வென் யூ ஹாவ் திஸ் டைப் ஆஃப் அ கவரேஜ், நம்மளுக்கு வந்து ப்ரிவென்டிவ் கேரும் பார்க்கலாம், அர்ஜென்ட் கேரும் பார்க்கலாம், எமர்ஜென்சிஸும் பார்க்கலாம். இது எல்லாமே வில் பி கவர்ட் இன் யுவர் சர்வீசஸ் தட் தே ஆஃபர் அண்டர் யுவர் ஹெல்த் மெடிக்கல். ஆனால் இதுக்கு ஒரு டிடக்டபிள் இருக்குது. ஆனுவல் டிடக்டபிள், ஃபேமிலி டிடக்டபிள்னு ஒன்று இருக்குது, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே நம்ம மீட் பண்ணி ஆகணும். விச் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிளான் அண்ட் யுவர் ப்ரீமியம் தட் யூர் பேயிங், விச் வில் பி directly debited ஃப்ரம் யுவர் சேலரி. யுவர் பே செக்லேருந்து எடுத்துருவாங்க, விச் இஸ் வாட் யுவர் கம்பெனி இஸ் ஆஃபரிங் யூ. சப்போஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற கம்பெனியில் இருக்கிற இதையும் உங்களோட ஒய்ஃபோடதையும் கம்பேர் பண்ணிவிட்டு எங்கே பெட்டராக ஆஃபர் பண்ணுறாங்களோ ஃபார் த ப்ரீமியம் தட் யூர் கோயிங் டு பே, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. இது ஒரு செப்பரேட் திங். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் HSA அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஹெல்த் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப வருஷம் அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. நாங்கள் அதை பற்றி எல்லாமே எங்களுக்கு லேட்டாக தான், 401(k)வும் லேட்டாக தான் பண்ணோம், எல்லாம் லேட்டாக தான், பஸ்ஸு லேட்டாக தான் எல்லாத்துக்கும் பிடிச்சோம் நாங்கள். ஸோ HSA அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம்னா ஹெல்த் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நீங்கள் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னென்னு.
ஸோ பேசிக்காக லைக் இதுக்கு முன்னாடி இருந்த அதை சொல்லிடு டிடெக்டபிள் நம்ம அதுக்கு ஹெச்எஸ்ஏக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றது சொல்லிடு. ஸோ தட் லைக் அது இதை சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஹெச்எஸ்ஏ டிடெக்டபிள் அதை தான் உங்களை கேட்குறேன். இல்லை அந்த லிமிட் நம்பர் லெட்ஸ் சே லைக் ஒரு 3000 இருக்குன்னா அந்த இயருக்கு யூ ஹேவ் டு பே அன்டில் யூ பே த டிடெக்டபிள் that reaches 3000 like out of pocket 200 கொடுக்கணும் டிடெக்டபிள். ஓகே ஃபர்ஸ்ட் இயர் ஆமா இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது. இப்போ நான் வந்து ஒரு ஹெட்ஏக் அப்படின்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னா என்னோட கன்சல்டிங் ஃபீஸ் ஒன்று இருக்கும், என்னோட மெடிகேஷன் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்றோம்ல அங்கே வந்து பிபி மெஷின் எதையாவது தொட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ், இதெல்லாம் சேர்த்து லெட்ஸ் சே அந்த ஒரு விசிட்டுக்கு ஒரு $600 ஆகுதுன்னு வைங்களேன். அந்த $600 வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு 80% பே பண்ணும், 20% நம்மள பே பண்ண வச்சுருவாங்க. கோபே அப்படின்றவாங்க அது பேர். சம்டைம்ஸ் 20% இருக்காது, கம்மியாக கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க. 5% இருக்கலாம், 1% இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த பிளான் அண்ட் டிபெண்டிங் ஆன் த ப்ரொவைடர். இப்போ இன் நெட்ஒர்க்கில் இருந்தாங்கன்னா, இஃப் தேர் இன் நெட்ஒர்க்னா உங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ்குள்ளே இருக்கிற டாக்டராக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த பர்சனுடைய ஃபீஸ் வந்து நமக்கு வரும் டிடெக்டபிள். இந்த டிடெக்டபிள் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து முதலே கட்டிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம ஹெச்எஸ்ஏ வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய பே பண்ணிட்டு இருந்தோம் அதிகமாக. regardless of what we were going to do, we were still paying. இப்போ ஹெச்எஸ்ஏ வந்தோடனே என்ன பண்ணுறோன்னா நம்ம அக்கௌண்ட்டில் நம்மளோட இது பே பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக பே பண்ணிட்டு அந்த ப்ரீமியம் நான் சொன்னால அந்த இயருக்கு தேவையான ஒரு ப்ரீமியம் இருக்குல்ல. இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு வந்து 3000 நம்மளோட இல்லைப்பா 3000 எவ்வளோ பே பண்ணுறோம் டிடெக்டபிள். ஃபேமிலிக்கு வந்து 3000 டிடெக்டபிள். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வந்து 1000 சம்திங் லைக் தட், 4 பிரிச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குது டிடெக்டபிள். நான் எக்ஸாக்டாக ஆக்சுவலி பார்த்தே சொல்லலாம். ஸோ ஹெச்எஸ்ஏவோட ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருடைய பே செக்லேருந்து எவ்வளோ பே பண்ண முடியும்னா இண்டிவிஜுவலுக்கு 4150 அண்ட் ஃபார் ஃபேமிலி 8300. இந்த வருஷம் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிமிட் ஃப்ரம் 7500லேருந்து, விச் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ சப்போஸ் இது வந்து ப்ரீ டேக்ஸ் அமௌண்ட் விச் இஸ் ரைட், ப்ரீ டேக்ஸ் அமௌண்ட், டேக்ஸ் ஃப்ரீ மணி. பட் இஃப் யூ ஹேவ் டு வித்ட்ரா ஃப்ரம் இட் like a big chunk, you have to pay the tax and withdraw from it. The advantage about having HSA account is நம்மளுடைய let's say we have to pay copay when we go to this appointments, then we use that. When we have a contacts வாங்கணும், இப்போ தவினுக்கு கான்டாக்ட்ஸ் வாங்கணும், அது யூஸ் பண்ணலாம். டென்டல், விஷன் ரெண்டுத்தில் இருக்கிற எனி எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும் நம்ம இந்த பைசா. தென் நம்மளுடைய மெடிகேஷன், நம்மளோட வைட்டமின், இந்த வைட்டமின் காஸ்கோ அந்த இதை காட்டுங்க. நான் காஸ்கோவில் இப்போ நான் வந்து அயன் டேப்லெட் சாப்பிடுவேன், சப்ளிமெண்ட். இந்த சப்ளிமெண்ட்டை நீங்கள் ஃபார்மசியில் வாங்கணுன்னா you can use your HSA card to pay for it. It has to be medical expense, medical of any sort. So there is something called FSA account. நான் என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு ஒரு let's say I know that next year I'm going to have a surgery, I'm going to have like a special surgery and I know I need money for that. Then I open an FSA and then I start accumulating money towards it and I will be able to use it only for that particular thing in that particular year. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும். அப்படி தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டாக வேணும். கரெக்ட். ஃப்ளெக்சிபிள் ஸ்பெண்டிங் அக்கௌண்ட் இது ரெண்டும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் வரீங்கன்னா, ஸோ மெடிக்கலில் நீங்கள் இந்த ஊருக்கு வரீங்கன்னா உங்களுடைய ஹெச்எஸ்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா. நம்ம அந்த பைசா ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் இப்போ பேபி பிறக்க போகுது, டெலிவரி ஆக போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோன்னா அப்போ நீங்கள் ஈஸியாக அந்த ஃபேமிலியோட டிடெக்டபிள் பே பண்ணிடுவீங்க. அந்த பேசிக் டிடெக்டபிள் நம்ம பே பண்ணிடுவோம். இயர்லி டிடெக்டபிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபேமிலிக்கு 8000 கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். நம்மளுடைய இப்போ எங்களுக்கு வந்து 3000 வந்து எங்களோட ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன். 3000 வர வரைக்கும் நாங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கணும் எங்களோட கோப்பையில். அப்புறம் எப்போ 3000 ஆகிடுதோ அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீ. ஆனால் திஸ் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 4 of us. ஸோ இப்போ நான் ஒரு நார்மல் ஆனுவல் செக்அப் நாங்கள் 4 பேர் போகிறோம், டென்டல் போகிறோம், விஷன் போகிறோம்னாலே இது கவர் ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு மற்றதெல்லாம் லாபம் தான். சம்டைம்ஸ் நம்ம அதை ஃபுல்லாக கூட யூஸ் பண்ண மாட்டோம், கம்மியாக கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பைசா நமக்கு மிச்சமாகும், நம்மளோட HSA அக்கௌண்ட் ஏறிட்டே போகும். திஸ் மணி வில் பி யூஸ்ட் இன் த ஃபியூச்சர் வென் வி ஆர் ஓல்டு. ஆம் ஐ கரெக்ட்? ஓகே. நான் ஏன் அவரை கேட்டுக்கிறேன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 2 பேரும் எஸ் சொன்னால் பெட்டராக இருக்கும்ன்றதுனால நான் டபுள் செக் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டேன் நான் வினோத்? HSA அக்கௌண்ட் யூஸ் பண்ணி IVFக்கு பே பண்ண முடியுமா? IVFனா இன் fertility treatment to have a child. No, you cannot. Any medical insurance will not pay for that. You have to save money and only they will be able to pay for your IVF. Will they pay for my Botox treatment? No, they will not pay for your Botox treatment because it's considered cosmetic procedure. Will they pay for my tummy tuck? No, Vinod will pay for my tummy tuck. And will anybody pay for
ஃபேன்சியாக ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி அதெல்லாம் நோ, அதெல்லாம் வினோத் தான் பே பண்ணுவார், கவர்மெண்ட் பே பண்ணாது. ஓகேயா? ஸோ நம்மளோட எஃப்எஸ்ஏ வந்து சப்போஸ் நம்மளுக்கு ஜாப் போயிடுதுன்னா நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் பண்ணுவோம். அந்த டைமில் நம்மளோட கோப்ரா இன்சூரன்ஸ் கிக் இன் ஆகும். அந்த கோப்ரா இன்சூரன்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அப்புறமா வந்து கோபேக்கு நம்ம பே பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இதை பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்னமோ ஒன்று நீங்கள் சொன்னீங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கவரேஜுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணலாம். மெடிக்கேருக்கும் அதர் ஹெல்த் கவரேஜ் 65 ஓல்டராக இருந்தால் 65 அண்ட் ஓல்டராக இருந்தேன்னா நான் மெடிக்கேருக்கு என்னுடைய HSA அக்கௌண்ட்டில் இருக்கிற கான்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் தான் எல்லாருமே போட்டிருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாருமே ஜென்ரலாக பீப்புள் வந்து உங்களுடைய மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன், ஏன்னா அது டாக்ஸ் ஃப்ரீன்றதுனால ப்ளஸ் அது வந்து இட் வில் பி ஆன் யுவர், இட்ஸ் லைக் இட் வில் க்ரோ ஆன் யுவர் 8300 வர்றது மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் போட்டுருவோம் நம்ம. ஸோ தட் நம்ம அது வந்து மேக்ஸிமம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்லியர் யூ ஸ்டார்ட் த பெட்டர் ஃபார் யூ. ஸோ நீங்கள் யாராவது இப்போ ஆல்ரெடி இருக்கீங்க பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் HSA அக்கௌண்ட். எஃப்எஸ்ஏலையும் கோபே பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் பே பண்ணலாம். டென்டல் அண்ட் விஷனுக்கும் பே பண்ணலாம். மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஏதாவது வாங்கணும்னா லைக் ஏதாவது ஸ்லீப் ஆப்னியா வாங்கலாம், அது மாதிரி வாங்கினா கூட எஃப்எஸ்ஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்எஸ்ஏ நம்ம முன்னாடி சொன்னோம்ல, ஸோ இது எல்லாத்துக்கும் கூட எஃப்எஸ்ஏயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கும் ப்ரீமியமாக பே பண்ண முடியாது எஃப்எஸ்ஏவை. இப்போ HSA பார்த்தனா நீ இதெல்லாம் இதுவும் அதுலேயும் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடிஷனலாக யூ வில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கோப்ரா, லாங் டர்ம் இன்சூரன்ஸ், கேர், மெடிக்கேர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியமாக. ஏன்னா இது கியூமுலேட் ஆகிட்டே இருக்கும்ல பல வருஷத்துக்கு. இது எல்லாமே யூ கேன் டூ இட் ஃபார் ஆல் த டிபெண்டன்ஸ் தட் யூர் கிளைமிங் இன் யுவர் டேக்ஸ். இப்போ வினோத், நான், பசங்க 4 பேர் பண்ணலாம். தவின் வந்து 26 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும், விவின் 26 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் தே வில் பி அலவுட் டு ரிமைன் ஆன் அவர் insurance until their 26th birthday. The minute they turn 26, they'll be kicked off and they'll have to have their own insurance. That is when they have to have a job on their own and they have to get that and they'll have their own benefits, 401k, அவங்களுக்கு இதே மாதிரி மெடிக்கல், அவங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஹோப்ஃபுல்லி 26ன்றது வந்து கொஞ்சம் அந்த ஏஜுக்குள்ளே அவங்க வேலைக்கு போயிடுவாங்கன்ற நம்பிக்கையில். பட் மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க 10-12 வருஷம் படிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, அவங்க ஹாஸ்பிட்டலே பார்த்துப்பாங்களா இருக்கும் உடம்பு முடியலன்னா. பட் ஹேவிங் செட் திஸ், எனக்கு இன்சூரன்ஸே இல்லைனா சைந்தவி, ஐயோ எனக்கு காசே இல்லை, நான் உண்மையே இல்லை, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எல்லா விதமான இமீடியட் ஃபஸ்ட் எய்ட் அண்ட் எனிதிங் டு கீப் யூ அலைவ் தே வில் டூ. They cannot say no to anybody. They will not decline treatment to anybody unless you are being a threat to them. In the sense, இப்போ நீங்கள் வந்து ட்ரக்ஸ் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வெப்பன் வச்சு த்ரெட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயத்தில் தான் they'll be declining service to you. Otherwise, they cannot, they should not. By law, they have to treat you. No other cost. Suppose நான் அப்படி ஒருத்தவங்க வராங்க and they are dying and they had a surgery and கன் ஷாட்டில் வராங்கன்னு வச்சுக்கலாம் and they die on the table. ஸோ இப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க இல்லையா, they don't have to pay that bill. It goes with them. Anybody for that matter. இப்போ நானே இருக்கேன், எனக்கே வயசாயிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நிறைய ட்ரீட் பண்ணிடுறாங்க, எனக்கு நிறைய பில் என் பேரில் வந்துடுது. If I'm gone and my children are not responsible for me, in this country especially, nobody has to pay that bill. என்னோடையே அது போயிடும், நல்லிஃபை ஆக்கிடுவாங்க அது. இது வரைக்கும் நான் அப்படி தான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ ஊர்லேருந்து வராங்க இல்லையா, பேரண்ட்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம விசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் எடுப்போம். அப்போ நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். அப்போ நம்ம விசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் கவரேஜ் எடுத்துப்போம். அது வந்து ஒரு செப்பரேட் டாபிக். நான் ஆல்ரெடி விசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அது போய் நீங்கள் பாருங்கள் லிவிங் அப்ராடில். முடிஞ்சால் அந்த லிங்க், கிவ் த லிங்க் டு திஸ். ஆனால் அதுலேயும் நிறைய ட்ரிக்கி இருக்குது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அட்மிட் பண்ணிங்கன்னா சைன் பண்ணாதீங்க, இல்லை நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காதீங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் ட்ரிக்கி தான். ஏன்னா as a kin they want someone to sign, right, to say that like மெடிக்கல் டிசிஷன் எடுக்க சர்ஜரிக்கு சைன் பண்ணா. ஸோ ஆமாம், இப்போ லெட்ஸ் சே ஒரு சர்ஜரிக்கு சைன் பண்ணணும்னா, இப்போ வினோதுக்கு வந்து நான் சைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஷுட் நாட் சைன் ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹிம். ஐ ஷுட் ஒன்லி சே மெடிக்கல் ரைட்ஸ் ஃபார் ஹிம். ஐ ஷுட் நாட் டூ தட் ஃபைனான்ஷியல் ஒன். இப்போ நாங்கள் வந்து வி மேட் அ வில், லிவிங் வில். அந்த லிவிங் வில்ல வந்து எங்கள் 2 பேருடைய மெடிக்கல் டிசிஷன்ஸ் வந்து எங்களுடைய கிட்ஸுக்கு நம்ம அது கொடுத்துருக்கோம். இப்போ தவின் 18 ஆன உடனே என்னோட ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னின்னு ஒன்று வாங்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு கிட் வந்து வெளியில் போகிறாங்க அண்ட் டச்வுட் ஒன்றும் ஆகக்கூடாது, ஆனால் அப்படி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எதாவது ஆயிடுச்சுன்னா டிசிஷன் அங்கே எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னி இல்லைனா, பிகாஸ் they are 18, the hospital will do what they want to do. They will not allow us to do because we don't have control over their life.
இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அவங்களுக்கு, ஆனால் அவங்க எங்களுக்கு கொடுக்கல, பசங்க எங்களுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ தவின் 18 ஆன உடனே அவங்க என்கிட்ட சொன்னது 18th பர்த்டே ஆன உடனே ஃபஸ்ட்டு வேலை get a medical power of attorney from your son. You need to do that. That is something people in US must know. If you have a child here who is 18 and above, please get a medical power of attorney. You can just Google it. There are so many people who will be offering that service and you can just go with them. நாங்கள் இன்னும் அது பண்ணலை, ஏன்னா தவின் இன்னும் 18 ஆகலை. He is still dependent on under us, so we will be doing that very soon. When we do that, of course நாங்கள் அதை we will be sharing with you, யார் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னா. I'm still trying to find out, do some homework on that. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு கிட்டோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க வந்து லேக் தாஹோக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கான். அப்போ வந்து ஸ்கீ பண்ணும்போது அவன் கீழே விழுந்து அவனுக்கு தலையில் அடிபட்டுருச்சு. அப்போ வந்து அவங்க அந்த குழந்தைய வந்து they wanted to fly, the parents wanted to fly the kid from there to another special hospital in Midwest. அப்போ அந்த hospital did not allow them to do that because they said no, he did not give you medical power of attorney, so you cannot do that அப்படின்னு சொல்லிட்டாங்க. So, and he is obviously 18 and over, so that is something that she told me and she said you better do it. So yeah, that's some information that you should know. இப்போ ஓல்ட் ஏஜ் பற்றி நம்ம சொல்லலாம். அகிலாண்டேஸ்வரி நாகராஜன் 64, கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது கண்ணாடி போடாமல். கரெக்டான கொஸ்டின் வேற இருக்கு. How old age life in US? Any support system for old age people, both for American and Indian senior citizens? Please discuss. அதுக்கு சில பேர் வந்து குட் டாபிக், குட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒருத்தங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நோ சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் ஃப்ரீ, யூ ஹாவ் டு பே, பட் லைப்ரரிஸ் ஆர் எக்ஸலண்ட், சீனியர் சென்டர்ஸ் ஆர் எக்ஸலண்ட் if you can tolerate other people who may be of different aptitude. Kind of correct question, but yeah, இது வந்து ரொம்ப ஒரு வாஸ்டான டாபிக். பட் பேசிடலாமா? ஓல்ட் ஏஜ் அமெரிக்காவில் வந்து ஓல்ட் ஏஜ் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மக்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் இல்லை, நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். பட் பணம் இல்லைன்னா அமெரிக்காவில் இருக்கிற கவர்மெண்ட் எப்படின்னா அவங்க நம்மளை விட்டுற மாட்டாங்க அப்படியே. அதாவது எதுவுமே இல்லாமல் அப்படி ரோட்டில் போய் நம்மளை விடுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க. பேசிக்காக சிட்டிசனுக்கு கொடுக்க வேண்டிய பேர் மினிமம் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்மளால் இப்போ கலிஃபோர்னியா மாதிரி ஒரு இடத்துல வீடு அஃபோர்ட் பண்ணி இருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் தள்ளி ஒரு ரிமோட்டான ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் இந்த வீடு வந்து நம்ம பே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வர்ற பைசா வச்சு நம்மளோட இன்சூரன்ஸையும் நம்மளுடைய ஃபுட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் வந்து இங்கேயே இருக்கும் போது நான் என்னோடய க்ரீன் கார்டு வந்துடுது, அப்புறம் நான் சிட்டிசன் ஆயிடுறேன். ஆனவுடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, க்ரீன் கார்டு வந்தோடனே என்ன பண்ணுவோம், கலிஃபோர்னியாவில் மெடிக்கேர்னு ஒன்று இருக்குது. அந்த மெடிக்கேர் அப்ளை பண்ணுவோம், கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதில் சில பேசிக் மெடிக்கேஷன்லாம் கவர் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ நான் ஒரு தனியான யூஎஸ் சிட்டிசன் பிரஜை அப்படின்னா என்னுடைய மெடிக்கல் நீட்ஸுக்கும் என்னோட விஷயத்துக்கு நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். என்னோட கிட்டோ என்னோட ஹஸ்பண்டோ என்னோட குடும்பமோ யாரும் கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஜாப்லெஸ்ன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்கக்கிட்ட. எனக்கு அவங்க மெடிக்கேர் கொடுத்துருவாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட மந்த்லி எனக்கு வந்து வரும் காசு. நான் அதை வச்சு நான் என்னுடைய லைஃப்பை வந்து நான் லீட் பண்ணிக்கணும். இது ஒரு விஷயம். இப்போ நான் ஜாப் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஜாப் போயிடுது, ஐ பிகம் அன்எம்ப்ளாய்டு. ஸோ எனக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு நான் ஒன்று கிளைம் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஆன் டாப் ஆஃப் தட் என்னோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இட் வில் கோ இன் டு மெடிக்கேல் ஆர் மெடிக்கேர் டிபெண்டிங் ஆன் மை ஏஜ். 52 to 62 or 3, ஐ திங்க் 62 or 3 அந்த ரேஞ்ச் வந்து கேரில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் மெடிக்கேர், இது கலிஃபோர்னியாவுக்கு மட்டும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான மெடிக்கல் சிஸ்டம் இருக்குது. பட் ஓவரால் திஸ் இஸ் ஹவு த மெடிக்கல் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள். ஓகே, நம்ம சினாரியோக்கு வருவோம், இந்தியன்ஸ். ஓகே, நம்ம ஆளுங்க இன்னும் நிறைய பேர் வந்து ஓல்டு இப்போ தான் ஆகிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வரல, இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் பேக்கப் பண்ணி நம்ம வச்சுருப்போம், நம்மளோட இதில் 401kல வச்சுருப்போம், இல்லைனா எதுலையாவது இருக்கும், அதை வச்சு வாழ்கிறாங்க. பெருசாக வந்து நம்மளுடைய இந்தியன் சப்போர்ட் சிஸ்டம் வந்து கிட்ஸ் நம்மளை பார்த்துக்கிறாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்கன்றதுனால ஓரளவுக்கு ஐ திங்க் இந்தியா மாதிரி இருக்காங்க இப்போ இருக்கிற ஓல்டு பீப்புள். ஏன் ஜெனரேஷன் நான் சொல்லலை, இப்போ ஓல்டாக இருக்காங்களா ஆல்ரெடி, அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க கிட்ஸ் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க. ஒரு நான் இண்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அவங்கக்கிட்டலாம் நான் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்களோட அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருந்தார், அவங்க அம்மாவும் உடம்பு முடியாமல் இருந்தாங்க. நான் அம்மா வந்து ஷி பாஸ்ட் அவே, என் அப்பா மட்டும்தான் ஹிஸ் அலைவ், ஹீஸ் 94.
ஸோ ரீசெண்டாக அப்பா வந்து ஹீஸ் அ மிலிட்டரி பர்சன் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அப்பா வந்து ரொம்ப ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவார். இஸ் ஹெல்த்தி, இஸ் வெரி ஓல்ட் தோ. அந்த ஓல்டேஜ்க்கே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது. அப்போ அந்த அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்து என்னை வந்து வைப் பண்ணக்கூடாது, உன் தம்பி வந்து என்னை தொடக்கூடாது, எனக்கு கேர்டேக்கர் வைங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து கேர்டேக்கர் பார்க்குறாங்க, அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. மணி வந்து பிரதரும் சிஸ்டரும் ஷேர் பண்ணி ஹையர் பண்ண ரெடியாக இருக்காங்க. அவர் வந்து ஒருத்தராக ட்ரை பண்ணுறாங்க, செட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஷி அட்வர்டைசஸ். அப்போது ஒரு வயசான ஒருத்தர், ரொம்ப ஒரு வயசு இல்லை, ஒரு 65 இயரில் இருக்கிறவங்க, எனக்கு வந்து ஜாப் வேணும், நான் கேர்டேக்கராக வரதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, ஷீ மூவ்ஸ் தட் பர்சன் அலாங் வித் த டேட் இன் டு தேர் ஹவுஸ். ஸோ இப்போ அந்த அப்பா கூடயே அவங்க வாழ்ந்துக்கிட்ட ஒரு ரூமில் அந்த அப்பாவை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அம்மா இறந்தாச்சு. அவர் அந்த வீடை விட்டு நகர மாட்டேன்றாரு, ஏன்னா அம்மா இறந்த வீட்டில் தான் நான் இருப்பேன்றாரு. ஸோ அவர் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். அதனால இவங்க அவங்க பக்கத்தில் வச்சு மேன்றதுனால ஹீஸ் அலோவிங் ஹிம் டு டச் ஹிம், க்ளீன் ஹிம் அண்ட் ஆல். கேமராலாம் வச்சுருக்காங்க, அப்யூசிவாலாம் இல்லை, ஹீஸ் அ குட் பர்சன். அதெல்லாம் அவங்க பர்சனலாக வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சினாரியோ, திஸ் இஸ் ஃப்ரீ. ஆனால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரியல் லைஃப் சினாரியோ நடந்தது. இன்னொரு செட் ஆஃப் சினாரியோ என்னென்னா, ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் அதோட ஏஜான ஒரு கப்புள் இருக்காங்க, அப்பா அம்மா, அவங்க கிட்டு. அதில் வந்து அந்த பாட்டி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்க, பெட் ரிடனாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த மாதிரி 2 பேரும் அஃபோர்ட் பண்ண முடியுன்றதுனால பக்கத்தில் இருக்க யாரோ ஒரு கேர்டேக்கரை கூப்பிட்டு காலையில் வந்து பார்த்துக்கோங்க, ஈவினிங் வந்து பார்த்துக்கோங்கன்னு ஹையர் பண்ணுறாங்க. பர் ஹவர் வந்து அவங்க மணி கொடுக்குறாங்க, வந்து பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்லேருந்தே நமக்கு இந்த மாதிரி நம்மளோட டாக்டர் கேர்லேருந்து அனுப்புவாங்க. இப்போ லெட்ஸே அவங்க ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க, தேர் ஆல்மோஸ்ட் இன் ஹாஸ்பிஸ்னால் அந்த இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேட். ஸோ ஹாஸ்பிஸ் கேரில் இருக்கிறவங்க வருவாங்க. அவங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணுவாங்க, ட்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இது ஒரு டைப். இப்போ நம்ம வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், நம்மளே நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டோன்னா, நம்மளே அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது, நம்ம அதை அப்ளை பண்ணோன்னா கவர்மெண்ட் வில் கிவ் அஸ் தட் ஒரு ஸ்டைபன் மாதிரி டு டேக் கேர் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். ஸோ நம்மளே அதை வந்து ஆஃப்செட் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி அவைல் பண்ணணும்னு நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஒரு ஸ்டைல். இப்போ டோட்டலாக வேறு ஒரு ஸ்டைல் எப்படின்னா, நம்ம ஓல்டேஜ் ஹோம்ஸ், நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது. சீனியர் லிவிங் இட்ஸ் கால்டு, நாட் ஓல்டேஜ் ஹோம்ஸ். ஸோ சீனியர் லிவிங்கில் எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி 2 பெட்ரூம் ஹவுஸ் இல்லைனா 1 பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி இருக்கும். காட்டேஜாக இருக்கும். நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம 2 பேர் தனியாக இருக்க முடியாதுல்ல. ஸோ டவுன் சைஸ் பண்ணி அங்கே போயிடுவோம். மந்த்லி மேபி 1000 to 2000 அந்த ரேஞ்சில் 10,000 வரைக்கும் பாஷாக கூட இருக்கும். அங்கே ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப எய்லிங் இல்லாதவங்க, லைக் பேசிக்காக இருக்கும்ல, ஒரு டயபெட்டிக், ஒரு சுகர் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறவங்க அங்கே போய் இருக்கலாம். ரொம்ப பெரிய இல்னஸ் இருக்கிறவங்களாம் அங்கே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு சினாரியோ ஃபார் சீனியர் லிவிங். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே வந்து எல்டர்லி கேர் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, சில நர்சஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கம் அண்ட் ஒர்க் பார்ட் டைம். அவங்க வந்து ஃப்ளோட்டிங், அதுனா ட்ராவலிங் நர்ஸ், தேர் கால் ட்ராவலிங் நர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, பர் ஹவர் பேசிஸில் நீங்கள் 1 ஹவருக்கு வந்து இருந்துக்கலாம், அவங்க இருப்பாங்க. அந்த எல்டர்லி கேர், அது மெடிக்கல் கேர். இல்லை எனக்கு கம்பேனியன் மட்டும்தாங்க வேணும், என் அம்மா அப்பாவுக்கு போர் அடிக்குது, கம்பேனியன் யாராவது வந்து வேணும்னா, அந்த மாதிரி நீங்கள் கம்பேனியனுக்கும் ஆளுக்கு கேட்டிங்கன்னா அவங்க வந்து காலையில் வருவாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, வண்டி ஓட்டிகிட்டு போய் கடைக்கு கூப்பிட்டு போவாங்க, வருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. தனியாக இருந்தாலும் பண்ணுவாங்க, கூட இருந்தால் வேறு யாரோட இருந்தாலும் பண்ணுவாங்க. இது ப்ரைவேட்டாகவும் பண்ணுறாங்க. சில பேர் வந்து தானாகவே பர்சனலாகவும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. இப்போ எப்படி பிக்கப் ட்ராப் சர்வீஸ் சில பேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ இது அந்த மாதிரி ஒரு சர்வீஸ். இப்போ இந்த சீனியர் லிவிங் இருக்கு இல்லையா, பெய்டு சீனியர் லிவிங், அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்களே ஒரு வேன் வச்சு, ஒரு கார் வச்சு அவங்கள கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகிறது, வர்றது, மூவி பண்ணுறது, ஆக்டிவிட்டி பண்ணுறது, எக்ஸசைஸ், வாக்கிங், ஒரு வீல் சேரில் வச்சு வெளியில் கொண்டு போய் பார்க்கில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களே ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. இதை தவிர நான் என்ன மிஸ் பண்ண வேணும், வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா வேணும்? மெடிக்கேர்லேயே சர்ஜரிலாம் பண்ணாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸுடைய அம்மா, ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அதெல்லாம் கவர் ஆகிடும். ஆனால் அகெயின் இது வந்து டைம் டு டைம் தான். இட் மை சேஞ்ச் based on the new policy or new executive order, anything can change. ஆமாம், ஆனால் இட்ஸ் நாட் ஃப்ரீ, நத்திங் இஸ் ஃப்ரீ. பட் நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது என்கிட்ட இன்சூரன்ஸே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கேயும் இருக்குது. நம்ம அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவுண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இந்தியா மாதிரி அங்கேயும் வெயிட் லைன் இருக்கும், எல்லோரும் இருப்பாங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் இருக்குது, இல்லைன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்குது. நம்ம வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறோம், இன்சூரன்ஸ் வச்சுருக்கோன்றதுனால போகிறோம், ஏன்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால போகிறோம். பட் ஜென்ரலாக அங்கே போய் எடுத்துப்பாங்க. சப்போஸ் நான் வந்து ஃபியூனரல் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஏன்னா இங்கே வந்து ஒரு ஃபியூனரல் பண்ணணுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 7,000லேருந்து 10,000 வரைக்கும் ஆகும். அப்போ எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா அந்த ஃபியூனரல் ஹோமில் நம்ம இப்போ இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கன்னா அந்த கவுண்டியில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாரும் அந்த பாடி கிளைம் பண்ணலன்னா அவங்களே வந்துட்டு அதை மார்ச்சுரியில் வச்சுருவாங்க. இல்லைனா ஐ டோன்ட் நோ வாட் எவர் தே வில் டூ தேர் ஓன் பிலீஃப் சிஸ்டமில் அங்கேயே வந்து ஒரு ப்ரீஸ்ட் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து நான் சொல்கிறது கவுண்டியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபியூனரலுக்குன்னே எண்ட் ஆஃப் லைஃப்க்குன்னே ஒரு 10,000 எடுத்து தனியாக வச்சுப்பாங்க. அது வந்து அவங்க ஃபியூனரலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. சில பேர் வந்து ஃபியூனரல் ப்ரிப்பரேஷன்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க, இதான் பண்ணும் அதெல்லாம் பண்ணணுன்னு. ஸோ ஓல்டேஜ் வந்து இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெதர் வைஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் டவுன் சைஸ்னால் எல்லாத்தையும் விற்றுட்டு சின்ன வீட்டுக்கு போயிட்டு வீடை விற்று அந்த பணத்தையும் பேங்க்கில் போட்டு அதில் உட்காந்து ஜாலியாக சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ஸ்கேமும் நடக்கும். இந்த மாதிரி வராங்கல்ல கேர்டேக்கர்ஸ், அவங்க வந்து வீட்டில் ஏதாவது திங்ஸ் இருந்தால் பார்த்து எடுக்கிறது வைக்கிறது. ஏன்னா வி டோன்ட் நோ ரைட் அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேலைக்கு வராங்கன்னு. ஸோ அது மாதிரி நடக்கும், அது கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம. வேறு ஏதாவது பாயிண்ட் விட்டேனா? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் தட் கொஸ்டின், இட்ஸ் வெரி நைஸ். நம்ம சௌந்தர்யா கேட்டிருக்காங்க, வினோத் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில் வீடியோ. The numbers you have shown is along with the exercise and medication. Also, after 14 days, is it easy to remove the sensor? Actually, yeah, man, நான் இந்த வீடியோ எடுத்து நான் அதில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். இதில் போடுங்க, I'll add it. Yeah. சௌந்தர்யாக்காக போட்டு காட்டுங்க. ஈஸி டு ரிமூவ். பெயின்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை அது போடும் போதும் பெயின் கிடையாது, எடுக்கும் போதும் பெயின் கிடையாது. ஜஸ்ட் ஏன்னா அது வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான். ஆனால் வந்து லைக் யூனோ இட்ஸ் நாட் அ மெட்டல். அந்த பின் த ஒன் தட் இன்சர்ட்டிங் ரைட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப இது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், தின் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஓகே, அதனால யூ நாட் ஃபீல் இட். எக்ஸசைஸ் அண்ட் மெடிகேஷன். எக்ஸசைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நான் வெறும் A1C ஃபுட்டை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். எக்ஸசைஸ் வந்து நோ. ஆமாம், ஆனால் பண்ணால் நல்லது. ஆக்சுவலி இட்ஸ் லைக் நீங்கள் உங்களை கேட்டிருக்காங்க பண்ணுறீங்களான்னு. நான் பண்ணுறது இல்லை. உண்மையாக சொல்லுங்க. நான் பண்ணுறது இல்லையே, அதான் நான் சொல்கிறேன். நான் பொய்யா சொல்கிறேன். ஐ எம் நாட் டூயிங் இட். இவரோட எக்ஸசைஸ் வந்து அங்கே உள்ளேருந்து வெளியே வருவார், வெளியேருந்து உள்ள போவார், வந்துட்டு போவார். அதான் ஆக்சுவலி பண்ணோம். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நான் குறிச்சு கொடுத்துருக்காங்க டேட்டு. அந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் சந்திரன் எல்லாம் அப்படி அலைன் ஆகி வரும்போது அதானப்பட்டது. கடகராசி நேயர்களே, கடகராசி இவர்தான். யாரோ கடகராசி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி நேயர்களே, மெடிகேஷன் உண்டா இல்லையா? நீங்க மெடிகேஷன் எடுக்கிறீங்களா? நான் மெட்ஃபார்மின் எடுக்கிறேன். மெட்ஃபார்மின் எடுக்கிறீங்க. இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு வேரி ஆகுமா? ஒருத்தருக்கு வேரி ஆகுமா? இல்ல, ஆமா, ஆப்வியஸ்லி ஒருத்தருக்கு வேரி ஆகும். the way how it இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த லெவல் இருக்குன்றது ஒன்று இருக்கு. இது எப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸ்பாஞ்சில் வந்து எவ்வளோ தண்ணி நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், அந்த ஸ்பாஞ்சோட கேப்பில் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ வாட்டர் அவ்வளோ தான் அப்சர்வ் பண்ணும், அதுக்கு மேலே பண்ணாது. நம்மளுடைய பாடியில் இருக்கிற இன்சுலின் வந்து இன்சுலின் லெவல் வந்து நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் பிரேக் ஆகி அந்த சுகர் வந்து உள்ள செல்லுக்கு போகாமல் வெளியவே இருக்கும். ஏன்னா இட்ஸ் ஆல்ரெடி அப்சர்வ் லாட் ஆஃப் சுகர், அதுக்கு மேலே அதை அப்சர்வ் பண்ண முடியாது. பேசிக்லி தட்ஸ் அ ஹோல் பாயிண்ட் ரைட். அதனால தான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இது பண்ணுறது தான் தே வாண்டட் டு do the fasting and all those things. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் கொஸ்டின் அபவுட் ஹெல்த் கேர் சிஸ்டம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். லிவிங் அப்ராடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும், யூஎஸில் இருக்கிற சுச்சுவேஷன் ஏதாவது அட்ரஸ் பண்ணணுமா, இல்லை வேறு ஊர்களில் இருக்கிற ஏதாவது சுச்சுவேஷன் அட்ரஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். we will do that later on. Thank you very much for supporting and எல்லாரும் என்ஜாய் பண்ணுறீங்க இந்த லிவிங் அப்ராட் சீரீஸ். ஸோ we will continue this with more interesting topics to come. Thank you. Thank you guys for watching this video.